சண்டே ஃபுல்லாக என் தம்பி வீட்டில் ரெஸ்ட் எடுத்துட்டு இன்றைக்கி மறுபடியும் ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ வந்துட்டு நம்ம செகண்ட் புரட்டாசி வந்துட்டு சாமி கும்பிட்டு இல்லையா சனிக்கிழமை அன்றைக்கி ஈவினிங் போல் சாமி கும்பிட்டு அம்மா வீடு கிளம்பியாச்சு. நான் வந்துட்டு வெறுமனே பால் மட்டும் காய்ச்சி வச்சு அதுக்கப்புறம் துளசி தீர்த்தம் ஏலக்காய் வந்துட்டு கொஞ்சம் வச்சிருந்து அதுக்கப்புறம் ஏலக்காய் மாலையும் போட்டிருந்தேன். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க லாஸ்ட் ஷார்ட்ஸில். புரட்டாசியில் எப்போவுமே இந்த சனிக்கிழமை சிம்மன் வாசலை தடவிட்டு அது மேலே கோலம் போட்டு அதுக்கப்புறம் பூவெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணியாச்சு. ஹாலில் தான் சாமி கும்பிட்டுருந்தோம். ஒரு தட்டில் ஏலக்காய் அதுக்கப்புறம் சங்கு சக்கரை விளக்கு கொஞ்சமாக பழங்கள் வச்சுருந்தேன். சாதம் படைச்சிட்டு ஏலக்காய் துளசி மாலை அவருக்கு சாத்திட்டு அவரை வந்துட்டு அழகாக அலங்காரம் பண்ணியாச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதான் நான் வந்துட்டு அப்படியே கையில சுற்றி போட்டிருந்தேன். பஞ்சகவ்ய விளக்கில் நெய் தீபம் ரெடி பண்ணியிருந்தேன் இல்லையா, அதுவுமே நான் அவர் பக்கத்தில் வச்சுருந்தேன். ஸோ நெய் தீபம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஹஸ்பண்டுக்கு நாமம் போட்டு விட்டுருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு குட்டியாக நாமம் போட்டுக்கிட்டேன். அவங்க வந்துட்டு உனக்கு சின்னதாக போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் பொதுவாகவே ஆண்டாள் நாமம் வந்துட்டு ரொம்ப குட்டியாக வரும், அதாவது சின்னதாக வரும். பெருமாள் நாமம் தானே பெருசாக வரும். அந்த மாதிரி வந்துட்டு நான் அவருக்கு எடுத்து சொல்லி புரிய வச்சு அதுக்கப்புறம் விளக்கெலாம் ஏற்றி சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. செகண்ட் சாட்டர்டே சூப்பராக சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. நாளைக்கு கண்டிப்பாக நான் லாங் வீடியோ ஷேர் பண்ணுறேன்.